அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு நோட்ரி போடக்கூடிய கையெழுத்து செல்லுமா செல்லாதா 10th October 2024 அன்னைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் சர்க்குலர் ஆயிருந்துச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேரேஜாக இருந்தாலும் சரி இல்லை டிவோர்ஸ் பேஸ் பண்ணியிருக்க டீட்ஸாக இருந்தாலும் சரி, நோட்ரிஸ் அதை செய்யக்கூடாது. பவர்ஸை தாண்டி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டியூட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸை தாண்டி அவங்க அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க, அது தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான 3 ஜட்ஜ்மெண்ட்ஸ் பற்றி கோட் பண்ணியே சொல்லியிருக்காங்க. அதாவது திருமணம் செஞ்சு வைக்கிறாங்களா, திருமணம் செய்யக்கூடிய அதிகாரம் நோட்ரிகளுக்கு கொடுக்கப்படவில்லை, நீங்கள் அதை டீடாக செய்ய முடியாது, எக்ஸிக்யூஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது லேட்டஸ்டான ஒரு நோட்டிஃபிகேஷன். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தசாரதி தாஸ் விசஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா அண்ட் அதர்ஸ், முகேஷ் சன் ஆஃப் மிஸ்டர் லக்ஷ்மணன் விசஸ் ஸ்டேட் ஆஃப் எம்பி, அப்புறம் பண்டல் சிங் லோடி விசஸ் ஸ்டேட் ஆஃப் எம்பி. ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் எல்லாமே மேரேஜ் ரிலேட்டடாக சொல்லியிருப்பாங்க. ஒரு கேஸ் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த நோட்ரிஸ் ஆக்ட் அண்ட் நோட்ரிஸ் ரூல்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். இந்த நோட்ரிஸ் ஆக்ட் 1952 அப்படிங்கிறது ரொம்ப சின்ன சட்டம், 16 செக்ஷன்ஸ் உடையது. அண்ட் இதோடைய ரூல்ஸ் இருக்குது. ஸோ நோட்ரி செய்யக்கூடிய திருமணங்கள், அவங்க செய்யக்கூடிய அஃபிடவிட்டோ இல்லை அவங்க செய்யக்கூடிய அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் அவங்க செய்து வைக்கக்கூடிய மேரேஜஸ் வேலிடா இன்வேலிடா அப்படின்னு கேட்கும்போது இட்ஸ் நாட் வேலிட். என்ன சொல்கிறாங்கன்னா, நோட்ரிக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன்ஸை தாண்டின ஒரு விஷயமா மேரேஜ் எக்ஸிக்யூஷன் பண்ணுறது, டிவோர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறது, அது டீட் மூலிமா பண்ணுறது, அஃபிடவிட் மூலிமா பண்ணுறது எல்லாமே அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது அப்படின்ட்டு நிறைய நீதிமன்றங்களில் சொல்லியிருக்காங்க. அதை தொடுத்து இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க, சமீபமாக விட்டது தான். அதாவது நம்ம 10th October 2024 அன்றைக்கி எல்லா நோட்ரிஸ்க்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு விட்டுருக்காங்க. என்னென்னா, எக்ஸிக்யூஷன் ஆஃப் மேரேஜ் டீட் இல்லை டிவோர்ஸ் டீட்ஸ் பை நோட்ரிஸ் செல்லாது, நீங்கள் இதை செய்யக்கூடாது, இது உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது, இதுக்கான உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ப்ரொஃபஷன் ஆஃப் நோட்ரிஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செக்ஷன் 3 பற்றி பேசியிருக்காங்க. செக்ஷன் 8 செக்ஷன் இது ரெண்டும் கொஞ்சம் இலாபரேட்டாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நோட்ரிஸ் எப்படி ஆகுறாங்க, யார் ஆக முடியும், என்ன எலிஜிபிலிட்டி, எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்க ஆக முடியும். ஒரு நோட்ரி ஆகணும் அப்படின்னா ஒரு பெண்மணிக்கு எத்தனை வருஷம் கால அவகாசம் இருந்தால் அவங்க நோட்ரி அப்ளிகபிள் ஆகலாம். இல்லை எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வராங்கன்னா அந்த எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க நோட்ரி வாங்க முடியும். நோட்ரினா ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய க்ரீன் சிக்னேச்சர் போடக்கூடிய ஒரு தகுதி தரப்படும். கன்சர்ன் ஸ்டேட்டும் தரலாம், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே தரலாம். ஸோ இது 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போது நம்ம சூஸ் பண்ணலாம் எந்தெந்த ஏரியாவில் நம்ம நோட்ரியாக இருக்க போகிறோம், தகுந்த மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணது எல்லாமே பேமெண்ட் பண்ணால் தான் அவங்க நோட்ரி தருவாங்க. எல்லாருமே நோட்ரி ஆகிட முடியுமா? அப்படி கிடையாது. அதுக்குன்னு ஒரு சில ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ், எலிஜிபிலிட்டி, ப்ராக்டிஸ் இது எல்லாமே பார்த்து தான் அந்த நோட்ரின்னு ஒரு விஷயமே கொடுப்பாங்க. நோட்ரியில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீல் நம்ம ஸ்பெஷலாக நம்ம ஒரு நோட்ரி சீல் கொடுப்பாங்க. இதில் நம்மளுடைய நேமு, நம்மளுடைய பர்டிகுலர்லி அட்ரஸ் அண்ட் நம்மளுடைய நம்பர், எந்த டிஸ்ட்ரிக்டில் நம்மளுடைய பவர்ஸ் இருக்கோ அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த க்ரீன் இங்கில் நம்ம சைன் பண்ணி நம்ம சீலில் ஆஃபீஸ் சீலை வச்சு நம்ம சைன் பண்ணுவோம். க்ரீனில் தான் பண்ணுறது கரெக்டாக தான் அட்ரஸ் அண்ட் ஆல்சோ ப்ரூஃப் தான் ப்ராப்பராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டில் அவங்க இருந்து பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்க சர்டிஃபிகேட்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்க சொல்லுவாங்க. அண்ட் அகெயின் எங்களோட முக்கியமான விஷயம், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லக்கூடிய செக்கு இல்லை ப்ராமிசரி நோட்ஸ் பண்ணுறாங்க, எல்லா கண்டிஷன்ஸுமே லைக் மார்டேஜ் வருது, மார்கேஜ் வராங்க, இவங்க எல்லாருக்கும் ஒரு அஷ்யூரிட்டி கொடுக்குற மாதிரி நோட்ரி முன்னாடி பண்ணுறோம் அப்படின்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நோட்ரிஸ் ரூல்ஸ் 1956 ஃபார்ம்ஸ் ஒவ்வொன்றா சொல்லியிருக்காங்க. இவங்க எப்படி லைக் ப்ரிஸ்கிரைப்டாக எப்படி இவங்க எலிஜிபிலிட்டி இருக்கணும், அவங்க என்னெல்லாம் அப்ளிகேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும், அந்த ஃபார்ம்ஸில் பார்த்திங்கன்னா முக்கியமாக இவங்க மேலே எதாவது கம்ப்ளைண்ட்னா எப்படி புகார் செய்கிறது, இல்லாமல் கிளர்க்கோ வேறு யாராவது மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா என்ன தண்டனை தரப்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப இலாபரேட்டாக ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் ரெண்டுமே சொல்லியிருக்கு. ஸோ சீல் என்ன சைஸில் இருக்கணும், 5 சென்டிமீட்டரில் இருக்கணுமா, அந்த மாதிரியான சின்ன சின்ன கண்டிஷன்ஸ் எல்லாமே உள்ளடங்கியது. அதெல்லாம் நம்ம அட்டைன் பண்ணி ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா கன்சர்ன் ஸ்டேட் ரிலீஸ் பண்ணும். இந்த மாதிரி நோட்ரி இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் வாங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 7 years மினிமம் இல்லை 10 years இந்த கேப் டியூரேஷனில் இருந்தால் மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். சிவில் சைட் ப்ராக்டிஸா இல்லை கிரிமினல் சைட் ப்ராக்டிஸா இல்லை டாக்ஸேஷன்
அசோசியேஷன் ப்ராக்டிஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராக்டிஸ் சைடை வந்து கொடுக்கணும். அசோசியேஷன்ஸோட லைக் நோ அப்ஜெக்ஷன் மாதிரி அவங்களும் ஒரு சில கண்டிஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாமே சேர்ந்தது தான் இந்த ஒரு நோட்ரி அப்படிங்கிற ஒரு சீல், இந்த க்ரீன் இங்க் சிக்னேச்சர் பண்ண முடியும். ஸோ பெண்களுக்கு ஒரு மினிமம் இயர்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லைக் ரிசர்வேஷன் கோட்டாஸில் இருக்கக்கூடிய எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, அதே மாதிரி ஒரு சில அதர் கண்டிஷன்ஸில் ஜாப்ஸ் இருக்கவங்களுக்கும் எப்படி நோட்ரி வாங்க முடியுங்கிற மாதிரியான கண்டிஷன்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அப்பாயிண்டட் ஆஸ் அ மேரேஜ் ஆஃபீஸர் நீங்கள் கிடையாது, யூ ஆர் அ நோட்ரி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. நீங்கள் கோர்ட்டில் வந்து டிவோர்ஸ் வாங்குற மாதிரி அப்படி தான் வந்து சட்டம் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. என்ன லிமிட்டில் வருதோ மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் பதிஞ்சு நீங்கள் டோக்கன் வாங்கி நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லா மேரேஜ் இன்விடேஷன் எல்லாமே கொடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நோட்ரி ஆக்ட் 1952 இதில் பவர்ஸ் என்ன பேசியிருக்காங்க, ரெஜிஸ்டர் யார், இவங்க நேம் வந்து ரெஜிஸ்டரில் எப்படி என்டர் பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்குது. அது 6 month முடிய போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே இன்டிமேட் பண்ணி அந்த ஃபார்ம்ஸை ரெடி பண்ணி அவங்க திருப்பி ரினியூவலோட அமௌண்ட்டை பேமெண்ட் பண்ணணும். அப்படி ரினியூவல் அமௌண்ட் பண்ணாமல் இருந்தாங்கனாலும் அப்பயும் வந்து கேன்சலேஷன் வரும். அப்படி கேன்சலேஷன்ஸ் மாதிரி வருது அப்படின்னா ஒரு நோட்டிஃபிகேஷனில் போட்டுட்டு ஒரு செக்ஷன் அடிப்படையில் இவங்களை வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ் பண்ணிடுவாங்க. எங்கே ஃப்ளாஷ் பண்ணால் கெசெட்டில் வந்து ஃப்ளாஷ் பண்ணுவாங்க. இவங்க நோட்ரியா இல்லை. ஸோ நோட்ரியா இருக்காங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா லிஸ்ட்டு வந்து ஒவ்வொரு வருஷமும் லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இவங்க இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் உங்கள் ப்ராக்டிஸ் டைம் இருக்குது, இவங்க பேர், இவங்க அட்ரஸ்ஸு, அவங்களுடைய டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக், எந்த டிஸ்ட்ரிக்டில் இவங்க வந்து லைக் பர்டிகுலரி நோட்ரி வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் கண்டிஷன்ஸ் அண்ட் ஃபுல்லாக வந்து டேப்லேஷன்ஸ் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடும் நமக்கு கிடைக்கும், ஆல் ஓவர் இந்தியாவும் நம்ம எடுத்துடலாம், லிஸ்ட் எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு விஷயங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நோட்ரியாக இருக்காங்களா இல்லையானா நீங்கள் வந்து கன்சர்ன்ட் நோட்டிஃபிகேஷன் ஜியோ நம்பரும் போட்டு வச்சுருப்பாங்க ஒரு சில பேர். ஜியோஸ் சப்போஸ் வரல அப்படின்னா நீங்கள் அவங்க பேரை டைப் பண்ணி செக் பண்ணாவே உங்களுக்கு வந்துடும். த ஈஸியஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பரண்டான ஒரு விஷயம் இது, சரிங்களா? இப்போது இந்த நோட்ரியோட ஆக்டை பற்றி பார்த்துருவோம். ஸோ நோட்ரியோட ஆக்ட் வந்து ஜஸ்ட் 15 செக்ஷன்ஸ் உடையது மட்டும்தான். ஸோ இது கம்ப்ளீட்டாக நோட்ரியோட முக்கியமான வேலை நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரொம்ப டோட்டலாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆக்ட் வந்து நம்பர் என்ன அப்படின்னா 53 of 1952. இது 9th August 1952 வந்தக்கூடிய ஃபோர்ஸ்க்கு வந்தக்கூடிய ஒரு சட்டம். ஸோ இந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன அப்படின்னா every document by which any right or liability is purports to be created, transferred, modified, limited, extended, suspended, extinguished, ரெக்கார்டு. ஒரு டாக்குமெண்ட் அதில் வந்து ஒரு அவங்களுக்கான உரிமையோ அவங்களுக்கான கடமையோ ஏற்படக்கூடிய விதத்தில் இருக்கும் பட்சத்திலே அந்த டாக்குமெண்ட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ டெஃபினிஷன் 2 இதில் வந்து முக்கியமாக அந்த இது வந்து பியில் சொல்லியிருக்காங்க. அண்ட் லீகல் ப்ராக்டிசர்னால் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். ஸோ அந்த ஆக்டின் அடிப்படையில் இருக்கவங்க தான் லீகல் ப்ராக்டிஸ்னர்னு அந்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நோட்ரினா யார் டியில் சொல்லியிருக்காங்க, 2Dயில் சொல்லியிருக்காங்க. நோட்ரி மீன்ஸ் அ பர்சன் அப்பாயிண்டட் as such under this act. இந்த ஆக்டின் அடிப்படையில் ஒருத்தவங்களை வந்து ஒரு நபரை வந்து ஒரு வழக்கறிஞரை வந்து நியமனம் செய்வது தான் வந்து நோட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இன்க்ளூட் ஆகிட்டனால அங்கேயும் இது அப்ளிகபிள் ஆகுங்கிறது அந்த அடுத்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிஸ்கிரைப்டுனா என்ன, ப்ரிஸ்கிரைப்ட் அண்டர் த ரூல்ஸ் மேட் பை தி ஆக்ட். ஸோ ஆக்ட் ரூல்ஸ் எப்பவுமே சேர்ந்து படிக்கிறவங்க. ஆக்ட் வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம். ரூல்ஸ் அது எப்படிலாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்திருப்பாங்க. ரெஜிஸ்டர்னா யார் அப்படின்னா as per section 4 நம்ம இந்த சட்டத்தில் படிக்கும் போது நமக்கு புரிய வரும். means a register of notaries maintained by the government under section 4. So government என்றால் என்ன, in relation to union territory means administrator. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் செக்ஷன் 3ல என்ன சொல்கிறாங்கன்னா பவர் டு அப்பாயிண்ட் நோட்ரிஸ். யாருக்கு பவர் இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்குது. ஹோல் ஆஃப் இந்தியாவோ இல்லை பார்ட் ஆஃப் இந்தியாவோ அவங்க தாராளமாக என்ன பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணலாம். ஆர் எனி ஸ்டேட் கவர்மெண்ட்டும், அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் எத்தனை ஸ்டேட் இருக்கோ அத்தனை ஸ்டேட்லேயுமே அவங்க தேவையானவங்கள அப்பாயிண்ட் பண்ணலாம். எவ்வளோ மில்லியன் கணக்கில் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படி கிடையாது. ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, இவ்வளோ தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது. அது பாப்புலேஷன்ஸ் பொறுத்து இப்போ இடத்த வந்து அட்ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னாலும் சரி, இல்லை வந்து இடத்த வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து 2 பிரிக்கிறாங்கன்னு சரி, அப்போது தேவைப்படும் பட்சத்தில் அப்போது தேவைப்படுறாங்க நோட்ரிஸை அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸுமே இருக்குது. வந்து லீகல் ப்ராக்டிஸ்னால் முக்கியமாக இருக்கணும். எனி லீகல் ப்ராக்டிஸ் ஒரு அதர் பர்சன் ஹூ பொசஸஸ் சச் குவாலிஃபிகேஷன் இருக்கும் பட்சத்தில் அவங்க அப்பாயிண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 4 ரெஜிஸ்டர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் எவ்ரி ஸ்டேட் கவர்மெண்ட்
மெயின்டைன் பண்ணணும். ஸோ இன் சச் ஃபார்ம் ஆஸ் வெரி நிறைய ஃபார்ம்ஸ் வந்து ரூல்ஸில் சொல்லியிருக்குங்க. அந்த ரூல்ஸை வந்து ஷெடியூல்ஸில் போய் செக் பண்ணாவே ஒவ்வொன்றுத்துக்கும் எப்படி ஃபார்ம்ஸ் இருக்கணும், யாருக்கு கொடுக்கணும், இவங்களுடைய கையெழுத்து நோட்டரியோட கையெழுத்து எங்கே போடணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்ரி சச் ரெஜிஸ்டர் ஷால் இன்க்ளூட் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் அபவுட் த நோட்டரி whose name is entered therein. Full name, date of birth, resident and professional address. ரெஜிஸ்டர்னா நாங்கள் நார்மல் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுறோம்ல அதே மாதிரி தான். ஸோ அது அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அவங்களுடைய இருக்க தங்கும் இடம், அவங்க வீடு, அண்ட் அவங்களுடைய ப்ராக்டிஸ் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ, ப்ரொஃபஷனல் எங்கே இருக்காங்களோ அங்கே. த டேட் ஆன் விச் த நேம் இஸ் என்டர்ட் இன் தி ரெஜிஸ்டர். ஸோ ரெஜிஸ்டரில் எப்போ வந்து பதிகிறாங்களோ அந்த தேதியிலேருந்து கணக்கிடப்படும். ஹிஸ் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்காங்க, ஒரு சில பேர் 2 டிகிரி படிச்சிருப்பாங்க, ஒரு சில பேர் 5-10 டிகிரி படிச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே அவங்க மென்ஷன் பண்ணணும். எனி அதர் பர்டிகுலர் சிச்சுவேஷன் வேறு ஏதாவது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இன்க்ளூட் பண்ண சொல்கிறாங்க, இல்லை இதை வந்து வேண்டான்னு சொன்னாங்கன்னா அது தகுந்த மாதிரி மாடிஃபிகேஷன் அந்த கன்சர்ன் ஸ்டேட் கவர்மெண்ட் அதை முடிவு எடுத்துக்கலாம். பட் மேண்டேட்ரி ஆக்ட் சொன்னதை ஃபாலோ பண்ணி ஆகணும். சரிங்களா? இப்போ 5th செக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ட்ரி ஆஃப் நேம்ஸ் இன் த ரெஜிஸ்டர் அண்ட் இஷ்யூ renewal of certificates of practice. So இது பார்த்தீங்கன்னா every notary who intends to practice as such on payment of the government appointing him of the prescribed fee if any entitled to have his name entered in the register maintained by the government under section 4. ஸோ முன்னாடி படித்த செக்ஷன் 4 ரெஜிஸ்டரில் இருக்கணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ப்ரிஸ்கிரைப்ட் அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணுற மூலியமாக அவங்களுடைய நேம் வந்து என்டர்ட் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டு பி சர்டிஃபிகேட் ஆத்தரைசிங் ஹிம் டு ப்ராக்டிஸ் ஃபார் அ பீரியட் ஆஃப் 5 years from the date on which the certificate is issued to him. அடுத்து வந்து வரக்கூடிய காலகட்டங்களில் 5 வருடங்கள் வந்து கண்டினியூஸாக அவங்க ப்ராக்டிஸில் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ த கவர்மெண்ட் அப்பாயிண்டிங் த நோட்ரி மே ஆன் ரிசிப்ட் ஆன் அன் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் த ப்ரிஸ்கிரைப் ஃபீஸ் ரினியூவல் certificate of the practice of any notary for a period of 5 years at a time. 5ல வந்து 5 years அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சில ஆனுவல் பப்ளிகேஷன் ஆன் லிஸ்ட் ஆஃப் நோட்ரிஸ், ஒவ்வொரு ஜனவரி மாதமும் இதை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் எவ்ரி ஸ்டேட் கவர்மெண்ட் ஷால் டியூரிங் த மந்த் ஆஃப் ஜான்வரி எவ்ரி இயர் publish in official gazette a list of notaries appointed by the government in practice at the beginning of that year together with such details pertaining them as to be prescribed. ஸோ ஒவ்வொரு ஜனவரி மாதமும் என்ன பண்ணுவாங்க, அஃபிஷியல் கெசட் மூலிமா யாரெல்லாம் நோட்ரியாக ஆயிருக்காங்க, அப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேருமே அறிவிப்பாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த கன்சர்ன்ட் டிஸ்ட்ரிக்ட்லேயோ இல்லை ஸ்டேட்லேயோ இருந்தீங்கன்னா அந்த நோட்டரியை போய் ஃபோன் அடிச்சோ இல்லை அவங்க நேரடியாக போனீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? இது ஒரு முக்கியமான ஒரு தகவல். இப்போ 7th செக்ஷன் என்ன சொன்னால், சீல்ஸ் ஆஃப் நோட்டரிஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி. எவ்ரி நோட்ரி ஷால் ஹாவ் யூஸ் as occasion may arise a seal of such form and design as may be prescribed. ஸோ ரூல்ஸ் பார்க்கும்போது சீலோட எப்படி சைஸ் இருக்கணும். 8th செக்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நோட்ரிஸ் அவ்வளோதான். ஸோ நோட்ரி வெரிஃபை பண்ணுறாங்க, நோட்ரி அத்தன்டிகேட் பண்ணுறாங்க, நோட்ரி சர்டிஃபை பண்ணுறாங்க, நோட்ரி வந்து அட்டெஸ்ட் பண்ணுறாங்க அந்த பர்டிகுலர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் எனி இன்ஸ்ட்ருமெண்ட்டு. 2வது முக்கியமான விஷயம்னா, ப்ரெசென்ட் எனி ப்ராமிசரி நோட்டு, ஹுண்டி, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் அக்செப்டன்ஸ்க்காகவும் பண்ணலாம், ஒரு பேமெண்ட்டுக்காகவும் அவங்க பண்ணலாம், இல்லை டிமாண்டு பெட்டர் செக்யூரிட்டிக்காக ஒரு பாதுகாப்புக்காக ஒரு டிமாண்டையோ ஒரு பேமெண்ட் பண்ணும் பட்சத்தில் இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே அவங்க முன்னாடி இருந்து செய்ய ஃபங்க்ஷன்ஸும் கூட. A note or a protest that dishonor by non-acceptance or non-payment of any promissory note, hundi or a bill of exchange or protest for better security or prepare acts of honor under the Negotiable Instrument Act 1881 or serve notice of such note or protest. ஸோ இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அகெயின் அதே தான் சொல்கிறாங்க, ஒரு பெட்டர் செக்யூரிட்டிக்காக நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே ஃபாலோ பண்ணலாம். அண்ட் முக்கியமாக வந்து லைக் டிஸ்ஹானர் மாதிரியான விஷயங்கள், நான் அக்செப்டன்ஸ் மாதிரி, நான் பேமெண்ட் மாதிரி ஒரு ப்ரோ நோட்லேயோ, ஒரு ப்ரோமோட்னா என்ன, நான் காசு கொடுக்குறேன்னு ஒத்துப்பாங்க, தராமல் போகும் பட்சத்தில் இவங்க தலைமையில் இருக்கனால அது கொஞ்சம் ஸ்மூத்தராக நடக்கிறதுக்கான சர்வீஸ் ஆஃப் நோட்டீஸோ டு அந்த நோட்டுக்கோ ப்ரொட்டஸ்ட்டுக்கோ இவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The note and draw up ship protest, boat protest,
ப்ரொட்டஸ்ட் ரிலேட்டிங் டு டிமுரேஜ் அண்ட் அதர் கமர்ஷியல் மேட்டர்ஸாக இருக்கும் பட்சத்தில் காலதாமதமாக ஆகும் பட்சத்துலேயும் நோட்ரி என்ன பண்ணலான்னா அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸை அவங்க நோட் பண்ணிவிட்டு அவங்க ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் ஓத் ஆர் டு டேக் அஃபிடவிட் ஃப்ரம் எனி பர்சன். ஸோ அதாவது அஃபிடவிட்னா என்ன, நான் இந்த வீட்டில் இருக்கேன், நான் இந்த ஒர்க்குக்கு நான் வந்து சூட்டபிளான பர்சன் தான், நான் இந்த இடத்துக்கு வந்து வேலைக்கு போகலை, நான் சம்மதம் சொல்கிறேன், உங்கள் தலைமையில் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க சீல் வச்சு க்ரீன் இங்கில் கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த சட்டமும் ஒரு சில மினிமம் சார்ஜஸை தான் சொல்லியிருக்கு. அண்டு ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்கு அவங்க எவ்வளோ அமௌண்ட் வாங்கலாங்கிறது மென்ஷன் கிளியர் பண்ணியிருக்காங்க. இது அப்பப்போ மாறவும் செய்யலாம் அந்தந்த ஸ்டேட்டை பொறுத்து. prepare bottomary and respondentia bonds, charter parties and other mercantile documents. bonds வந்து இவங்களே ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை பாட்டமரியை வந்து பேஸ் பண்ணி இவங்க பாண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை வந்து சார்ட்டர் பார்ட்டிஸ் பேஸ் பண்ணி இவங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே மாதிரி மர்கன்டைல் டாக்குமெண்ட் இல்லை அதர் டாக்குமெண்ட்ஸை இவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான அதிகாரம் இந்த சட்டம் தந்திருக்கு. டிரான்ஸ்லேட் and verify the translation of any document from one language into another. டாக்குமெண்ட்ஸை வந்து என்ன பண்ணலாம், இந்த டாக்குமெண்ட் எல்லாமே அவங்க வெரிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பவர்ஸும் வந்து ஃபங்க்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. கமிஷனர் டு ரெக்கார்ட் எவிடன்ஸ் இன் எனி சிவில் கிரிமினல் ட்ரையல் இஃப் ஸோ டைரக்டட் பை எனி கோர்ட் அத்தாரிட்டி. சிவிலாக இருந்தாலும் சரி கிரிமினல் ட்ரையலாக இருந்தாலும் சரி இவங்க தாராளமாக தே கேன் அவங்களுடைய அதுவும் ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். ஆக்ட் ஆஸ் ஆர்பிட்ரேட்டர், மீடியேட்டர், கன்சிலர். ஸோ இவங்க செய்யலாம் தேவைப்படும் பட்சத்தில். அதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்து சட்டம் சொல்லுது, ஒரு அந்த டைம் டு டைம் மாறும்போது அவங்க இதை எடுத்து செய்யலாம். நோ ஆக்ட் ஸ்பெசிஃபைட் இன் சப்செக்ஷன் 1 ஷால் பி டீம்டு டு பி நோட்டாரியல் ஆக்ட் ஆர் டூ எக்ஸப்ட் when it is done by a notary under the signature and official seal. ஸோ எப்பயுமே ஒரு நோட்ரி கையெழுத்து வாங்குறதுனா கண்டிப்பாக ஒரு சீல் வச்சு 2 சீல் இருக்கும், ஒன்று ஆஃபீஸ் சீல், இன்னொன்று வந்து நார்மலாக இருக்கக்கூடிய அந்த நோட்ரி சீல் போட்டு க்ரீன் இங்கில் கையெழுத்து போடுவாங்க. ஸோ அதுதான் வந்து ப்ராப்பரான ஒரு நோட்ரியோட கையெழுத்து. 9 என்ன சொன்னால், பார் ஆஃப் ப்ராக்டிஸ் வித்தவுட் சர்டிஃபிகேட். To the provisions in this section, no person shall practice as a notary, notarial act under the official seal of a notary unless he holds a certificate of practice in force issued to him under section 5. செக்ஷன் 5 சொல்லக்கூடிய அந்த எலிஜிபிலிட்டியில் வராதவங்க யாருமே இந்த அஃபிஷியல் சீலோ இல்லை நோட்ரின்னு சொல்லிட்டு தன்னை காமிச்சிக்க கூடாதுன்னு சொல்லி இந்த சட்டம் சொல்லுது. provided that nothing in the subsection shall apply to the presentations of any promissory note, hundi or bill of exchange for acceptance or payment of by the clerk of a notary acting on behalf of such notary. ஸோ நோட்ரியாக இருந்தாங்கன்னா அந்த நோட்ரி ஆஃபீஸர் தான் செய்யணுமே தவிர அந்த இருக்கக்கூடிய கிளர்க்கு அந்த வேலையை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. Nothing contained in the subsection 1 shall until the expiry of 2 years from the commencement of this act apply to any such person is referred in the provision clause D of section 2. Section 10 removal of names from register. எப்படிலாம் ரிமூவ் பண்ணுறாங்கிற விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய பெயர் வந்து நீக்கம் செய்வாங்க. Government appointing any notary may by order remove from the register maintained by it under section 4 the name of the notary if he makes a request to the effect he has paid any prescribed fee required to be paid by him. An undischarged insolvent has been found upon inquiry in prescribed manner to be guilty of such professional or other misconduct and in opinion of the government renders his unfit to practice as a notary, is convicted by any court for an offence involving moral turpitude, not get his certificate of practice renewed. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சில கண்டிஷன்ஸில் இவங்க நீக்கப்படுவாங்க. என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இன் சப்போஸ் அவங்க தப்பு செஞ்சுருக்காங்க, இல்லை அவங்க வந்து கன்விக்டட் ஆகிட்டாங்க, இல்லை அவங்க மேலே ஏதோ ஒரு அலிகேஷன் ஆகிப்போச்சு, இல்லை அவங்க வந்து எதுவுமே காசே இல்லாமல் சப்போஸ் அவங்க திவால் ஆகிட்டாங்க, அன்டிஸ்சார்ஜ் திவால் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அவங்க கில்ட்டின்னு தெரிஞ்சு போச்சு, இல்லை அவங்க சொன்னக்கூடிய அமௌண்ட்டை ஃபீஸை வந்து பேமெண்ட் பண்ணலை, இல்லை அவங்க ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த சர்டிஃபிகேட்லேயும் அவங்க கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்பைரி கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் அது காலவதி ஆயும் அவங்க திருப்பி ரினியூ பண்ணாமல் இருக்கிறது தெரிய வரும் பட்சத்துலேயும் அவங்களுடைய பெயர் ரெஜிஸ்டர்லேருந்து ரிமூவ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷன் 10 சொல்லியிருக்காங்க. இதுக்கு சிமிலராக பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ ரிமூவல் ஆஃப் நேம் ஆஃப் ஸோ அண்ட் ஸோ ரெஜிஸ்டர் நம்பர் ஃப்ரம் நோட்ரி ரெஜிஸ்டர் சொல்லிட்டு கொடுத்துருவோம். இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா
நோட்ரி செல்லர்னே நோட்டிஃபிகேஷனை வந்து வெளியிடுவாங்க. பர்சனுக்கு எதுக்காக ஏன் ரினியூவல் பண்ணலைங்கிற மாதிரியான நோட்ரியல் சர்டிஃபிகேட் என்ன ஆகுச்சு. ஆஸ் பர் செக்ஷன் 10F of the Notaries Act 1951, your name is struck off the register of notaries maintained by the central government அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. காப்பிக்கும் ஃபார்வர்டும் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவு ரிமூவல் ஆஃப் த நேம்ஸும் வந்து ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. செக்ஷன் 11 கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் ரெஃபரன்சஸ் டு நோட்ரிஸ் பப்ளிக் இன் அதர் லாஸ். Any reference to any notary public in any other law shall be construed as a reference to a notary entitled to practice under this act. In suppose வேறு ஏதாவது சட்டம் நோட்டரியை பற்றி ஆஃபீஸர் பற்றி பேசியிருக்குன்னா இந்த சட்டத்தின் அடிப்படையில் அதுவுமே வந்து ஒர்க் ஆன் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. செக்ஷன் 12 என்ன சொன்னால் பெனால்ட்டி ஃபார் ஃபால்ஸ்லி ரெப்ரசன்டிங் டு பி அ நோட்ரி. ஸோ வந்து பொய்யா நோட்ரின்னு சொல்லி ஏமாத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 வருஷம் சிறை தண்டனை, அவங்களுக்கு ஃபைன் அமௌண்ட்டு போடப்படும், இல்லை ரெண்டுமே அவங்களுக்கு தரப்படும். ஸோ 2 கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. எனி பர்சன் ஹூ ஃபால்ஸ்லி ரெப்ரசன்ட் தட் ஹீ இஸ் அ நோட்ரி வித்தவுட் பீங் அப்பாயிண்டட் அஸ் சச். ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் பொய் சொல்லிட்டு நான் நோட்ரி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு சிறை தண்டனை தரப்படும். அதே மாதிரி ப்ராக்டிஸ் அஸ் அ நோட்ரி அண்ட் டஸ் எனி நோட்டாரியல் ஆக்ட் என்ன contravention of section 9. So section 9ல குறிப்பிட்டு இருக்க பார் ஆஃப் ப்ராக்டிஸ் வித்தவுட் சர்டிஃபிகேட் இல்லாமல் ப்ராக்டிஸ் சர்டிஃபிகேட்ஸ் எதுவும் இல்லாமல் அவங்க பண்ணுறனாலும் அவங்களுக்கும் என்ன பண்ண சிறை தண்டனை தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம். இப்போ செக்ஷன் 13 காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நோ கோர்ட் ஷால் டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் எனி அஃபென்ஸ் கமிட்டட் பை அ நோட்ரி இன் தி எக்ஸசைஸ் பர்போர்ட்டட் எக்ஸசைஸ் ஆஃப் ஹிஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் திஸ் ஆக்ட் save upon complaint in writing made by an officer authorized by the central government or the state government by general or special order in this behalf. So no magistrate other than the presidency magistrate or magistrate of the first class shall try an offence punishable under this act. காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ், அதாவது ஒரு நோட்ரி வந்து தப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்னா, கமிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யார் வந்து நடவடிக்கை எடுப்பாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ எடுக்கலாம். அது எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஜென்ரல் ஆர்டராகவோ ஸ்பெஷல் ஆர்டரோ கொடுத்து தான் பண்ண முடியுமே தவிர வேறு வந்து கோர்ட்களில் வந்து இது ப்ராசஸ் ஆகுமானா அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக சொல்ல. ஸோ நோ கோர்ட் ஷால் டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் அன் அஃபென்ஸ் கமிட்டட் பை நோட்ரி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. பிரசிடென்சி மேஜிஸ்ட்ரேட் வந்து அந்த கேஸ் எடுத்து பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் வந்து அவங்க பார்க்கலாமே தவிர அதர் மேஜிஸ்ட்ரேட்ஸ் இதை வந்து கேஸை வந்து டீல் பண்ணக்கூடாது, நோட்ரியோட கேசஸை அவங்க டீல் பண்ணக்கூடாதுங்கிறது. செக்ஷன் 14 ரெசிப்ரோக்கல் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் ரெகக்னிஷன் ஏரியல் ஆக்ட் டன் பை ஃபாரின் நோட்ரிஸ். If the central government satisfied that by the law or practice of any country or a place outside India, the notarial act done by the notaries within India, recognized for all or any limited purpose in the country or place, the central government may by notification the official gazette declare that the notarial acts lawfully done by the notaries within such country or place shall be recognized within the India for all purpose or as the case may be for such limited purposes as may notification. சென்ட்ரல் கவர்மெண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணும் பட்சத்தில் அஃபிஷியல் கெசெட்டில் குறிப்பிட்டிருக்கும் பட்சத்தில் இந்த பர்டிகுலர் செக்ஷன் அப்ளிகபிள் ஆகுங்க. இது செக்ஷன் 15 பவர் டு மேக் ரூல்ஸ். ஸோ யார் செய்யலாம், ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து செய்யும் பட்சத்தில் அஃபிஷியல் கெசெட்டில் ரிலீஸ் பண்ணணும். அதே மாதிரி இன் பர்டிகுலர் வித்வுட் ப்ரிஜுடைஸ் டு தி ஜென்ராலிட்டி ஆஃப் தி ஃபோர்கோயிங் பவர் சச் ரூல்ஸ் மே ப்ரொவைட் ஃபார் ஆல் அண்ட் ஆல் த ஃபாலோயிங் மேட்டர்ஸ் நேம்லி qualifications of the notary, manner in which the applications for appointment as a notary may be made and the disposal of such applications. இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரூல் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குவாலிஃபிகேஷன் ஆஃப் அ நோட்ரி பற்றின இல்லை பவர்ஸ் இருக்குது. சர்டிஃபிகேட்ஸ் இல்லை ப்ரூஃப்ஸ் ஆஃப் கேரக்டர், இன்டிக்னிட்டி, காம்பிடன்ஸ் which any person applying for appointment as a notary may be required to furnish is payable to a notary for doing any notarial act. The forms registered and the particulars to be entered therein, the form and design of the seal of a notary, the manner in which the inquiries into the allegations of professionals and other misconduct of notaries may be made. The act which a notary may do in addition to those specified in section 8 and manner in which the notary may perform in his first function. Any other matter which has to be may be prescribed. Every rule made by the central government under this act shall be laid as soon as may be after it is made before each House of Parliament while it is session for a period of 30 days, which may be comprised in one session or two or more successive sessions, and if before the expirations immediately following the sessions or successive sessions aforesaid both houses agree in making any modification in the rule or both houses
agree should not be made. The rule shall thereafter have effect only in such modified form or be of no effect as the case may be. So however that any such modifications or annulment shall be without prejudice to the validity of anything previously done under that rule. என்ன சொல்கிறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எல்லாமே பவர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்குங்க. ஸோ எதுலனா எல்லா விஷயத்துலையுமே நோட்ரி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அப்படி செய்யும்போது என்ன சொல்கிறாங்கன்னா 2 ஹவுஸும் வந்து அதை ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சப்போஸ் ஒரு வாட்டி பேசி அந்த செஷனில் முடியலன்னா 2 இல்லை 3 மேற்பட்ட செஷன்ஸை வச்சு அதை விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்க மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது செக்ஷன் 15 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. இவ்வளோதான் ஆக்ட். இப்போ நம்ம ரூல்ஸ் பார்ப்போம். அதாவது நோட்ரிஸ் ரூல்ஸ் 1956 இது ரொம்ப சின்னதும் ஈஸியாகவும் புரிஞ்சுக்கலாம். இதில் நிறைய ஃபார்ம்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டைம் இருக்கும்போது ஃபார்ம்ஸ் ஃபுல்லாக இன் டீட்டெயிலாக போய் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் மட்டும் பார்க்கலாம். 2 விஷயம் பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா பெண்மணியாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு அட்லீஸ்ட் 7 வருஷம் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து லைக் பேக்வர்ட் கிளாஸாக இருக்காங்க இல்லை எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியை சார்ந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் அட்லீஸ்ட் 7 இயர்ஸ் வந்து அவங்க ப்ராக்டிஸிங்கில் இருந்திருக்கணும். மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் 10 வருஷம் கண்டிப்பாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராக்டிஸிங்கில் இருந்தால் மட்டும்தான் அவங்க நோட்ரியாக அப்பாயிண்ட் ஆக முடியும். அகேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன முக்கியமான ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹி ஹேட் பீன் அ மெம்பர் ஆஃப் அ இந்தியன் லீகல் சர்வீஸ் அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் அடிப்படையில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியன் லீகல் சர்வீஸில் அவங்க மெம்பராக இருந்தாங்கன்னா அவங்களும் குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா ஹி ஹேஸ் பீன் அட்லீஸ்ட் ஃபார் 10 இயர்ஸ் ஜுடிஷியல் சர்வீஸில் வந்து 10 இயர்ஸ் இருந்திருந்தாங்க, மெம்பராக இருந்திருந்தாங்கன்னா அவங்களும் எலிஜிபிள் டு ஹாவ் அ நோட்ரி. அதே மாதிரி held an office under central government or state government requiring special knowledge on law after enrollment as an advocate. அட்வொகேட் ஆகி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் கிட்ட அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் நாலேஜில் இருந்திருக்காங்க அப்படின்னாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களும் இஸ் குவாலிஃபைட் ஃபார் நோட்ரி. அதே மாதிரி held an office in department of judge advocate general ஆர் இன் லீகல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் த ஆர்ம்டு ஃபோர்ஸ் இருந்தாலும் ஒரு 10 வருஷம் இருந்திருக்காங்கன்னா தே ஆர் ஆல்சோ குவாலிஃபைட் ஃபார் அ நோட்ரி. ஸோ சிம்பிளாக 7 இயர்ஸ் ஃபார் பெண்கள் அண்ட் எஸ்சி எஸ்டி அண்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து ப்ராக்டிஸிங் 7 இயர்ஸ். அதர்ஸ்க்கு எல்லாருக்குமே 10 இயர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நோட்ரி வந்து சீல் வாங்க முடியும். அவங்க க்ரீனிங்கில் கையெழுத்து போடுறதுக்கான அதிகாரமும் உங்களுக்கு தரப்படுது. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் எல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் அகெயின் வந்து யார்கிட்டலாம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணி இதை வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபார்ம் 1 அண்ட் ஃபார்ம் 2ல் வந்து இதை பற்றி டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் எந்த ஆஃபீஸர் காம்பிடன்ட் அத்தாரிட்டி கிட்ட வந்து யார்கிட்ட வந்து வாங்கணும் அண்ட் அஃபிஷியல் கெசட்டோட முக்கியமான விஷயங்கள் என்ன, எப்படி ஆன் பிஹாஃப் டெசிக்னேட் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப இலாபரேட் பண்ணி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம தேர்டு முக்கியமான அந்த ரூலோடைய தேர்ட் ரூலை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். த மெமோரியல் ஆஃப் அ பர்சன் ரெஃபர் டு இன் கிளாஸ் A ஆஃப் ரூல் 3 ஷால் பி சைன்டு பை தி அப்ளிகண்ட் அண்ட் ஷால் பி கவுண்டர் சைன்டு பை தி ஃபாலோயிங் பர்சன்ஸ்: மேஜிஸ்ட்ரேட், அ மேனேஜர் ஆஃப் அ நேஷனலைஸ்டு பேங்க், அ மர்ச்சன்ட். அதே மாதிரி 2 ப்ராமினன்ட் இன்ஹாபிட்டன்ட் ஆஃப் த லோக்கல் ஏரியா வித்தின் விச் த அப்ளிகன்ட் இன்டென்ட் டு ப்ராக்டிஸ் அஸ் அ நோட்ரியாக இருக்கும் பட்சத்தில் இட் அப்ளை ஆகுது. ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கோங்க. ரூல் 7 ஏற கான்ஸ்டியூஷன் ஆஃப் இன்டர்வியூ போர்டு எப்படி நடக்குங்கிறத பற்றியும் சொல்லியிருப்பாங்க. அது வந்து யாராக இருக்கணும் அப்படின்னா முக்கியமாக ஒரு சேர்பர்சன் வந்து ஆஃப் தி இன்டர்வியூ போர்ட் ஷால் பி அன் ஆஃபீஸர் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் ஜாயின்ட் செக்ரட்டரிக்கும் கீழே இருக்கவங்க அந்த போர்டில் இருக்க முடியும். ஸோ ஜாயின்ட் செக்ரட்டரி இல்லை ஜாயின்ட் செக்ரட்டரிக்கு மேலே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் தான் வந்து அந்த போர்டில் இருப்பாங்க. அதே மாதிரி லா ஆஃபீஸர் அந்த கன்சர்ன் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய லா ஆஃபீஸர்ஸ் கொடுத்தாங்க கண்டிப்பாக அந்த இன்டர்வியூ போர்டில் இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றியும் மென்ஷன் பண்ணியே சொல்லிட்டாங்க. இவங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ரூல் 8 முக்கியம். அப்பாயின்மெண்ட் ஆஃப் அ நோட்ரி எங்கே பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆன் ரெசிப்ட் ஆஃப் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி இன்டர்வியூ போர்டோட ரெக்கமெண்டேஷன் படி த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் ஷால் கன்சிடர் தி ரெக்கமெண்டேஷன். ஸோ இன்டர்வியூ போர்டோட ரெக்கமெண்டேஷன் அண்ட் ரெசிப்ட் வச்சு தான் அலோவ் பண்ணுவாங்க எங்கே இவங்க வந்து பர்டிகுலராக எந்த ஏரியாவில் இவங்க அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அலோவ் த அப்ளிகேஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் whole of the area to which it relates or allows the application in respect of any part of the area to which it relates இல்லை reject the applications. ஸோ இந்த 3 க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஒன்று அவங்க அலோவ் பண்ணலாம் எந்த ஹோல் ஏரியாவா அந்த ஏரியாவில் ஹோல் ஏரியாவா இல்லை ஒரு பார்ட்டை மட்டும் அவங்க ஏரியாவை மட்டும் அந்த வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம்.
இல்லை ரிஜெக்ட்டும் பண்ணிடலாம், அப்ளிகேஷனை ரிஜெக்ட்டும் பண்ணலாம். அவங்களுக்கு என்ன அந்த நேரத்தில் வந்து ஆர்டர்ஸ் ஃபாலோ பண்ண நினைக்கிறாங்களோ அது அவங்க நம்ம எலிஜிபிலிட்டியில் இருக்கும்போது ஓகே, இல்லாத பட்சத்தில் அவங்க ரிஜெக்ட்டும் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் ஆக்டே சொல்லியிருக்கு. அலோவ் பண்ணால் ஓகே, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனே 60 நாளுக்குள்ளே என்ன பண்ணால் அந்த ஆர்டரை வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் கொடுத்து ரிவ்யூ பண்ணுங்கள், ஆர்டர் ரிவ்யூ பண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல்முறையீடு போகிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. The certificate notary for a period of 5 years from the date on which the certificate issued to him. So 5 years அவங்க வந்து கணக்கில் அவங்க இது வந்து நோட்ரி வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதையும் சொல்லியிருப்பாங்க. ரூல் 8A எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஏரியா ஆஃப் ப்ராக்டிஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஏரியா ஆஃப் ப்ராக்டிஸ் ஷால் நாட் ஹேவ் த இஃபெக்ட் எக்ஸ்டெண்டிங் த பீரியட் வேலிடிட்டி ஆஃப் த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் பியாண்ட் த பீரியட் ஆஃப் 5 years. அதாவது 8B ரூல் என்ன சொல்லியிருக்குன்னா ரினியூவல் ஆஃப் சர்டிஃபிகேட்டோட ப்ராக்டிஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபார்ம் 16 சப் ரூல் 4 ஆஃப் ரூல் 8 பற்றி பேசியிருக்கோம் இந்த செக்ஷன். ஸோ ரினியூவல் ஆஃப் இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் கிட்ட பிஃபோர் 6 months ஃப்ரம் த டேட் ஆஃப் எக்ஸ்பைரி ஆஃப் தி பீரியட் வேலிடிட்டிக்குள்ளே அவங்க செஞ்சிடணும் அப்படிங்கிற விஷயத்த தகவலை சொல்லியிருக்காங்க. ரூல் 9ல் ஃபீஸ் ஃபார் இஷ்யூ ஆஃப் சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஏரியாக்கான சர்டிஃபிகேட்ஸ் பற்றினா எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இஷ்யூ ஆஃப் சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ்க்கு 2000 ரூபாய், எக்ஸ்டென்ஷன் ஏரியா ஆஃப் ப்ராக்டிஸ்க்கு 1500, ரினியூவல் ஆஃப் சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ்க்கு 1000, இஷ்யூ ஆஃப் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ்க்கு வந்து 750. ஸோ இதுதான் வந்து ஆக்ட் நிர்ணயிக்கக்கூடிய அமௌண்ட்டு. அதே மாதிரி ரூல் 10ல் வந்து ஃபீஸ் பேயபிள் டு அ நோட்ரி ஃபார் டூயிங் எனி நோட்ரியல் ஆக்ட். ஸோ அவங்க நோட்ரியோட ஒர்க்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வாங்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நோட்டிங் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50லேருந்து 200 வரைக்கும் அவங்க வாங்கலாம். அதோட மதிப்பு பொறுத்து 10,000 ரூபாய் தாண்டாமல் 10,000க்குள்ளே இருக்குன்னா 50 ரூபா வாங்கலாம். 10,000 ரூபாயிலேருந்து 25,000 ஒரு அமௌண்ட்டுக்குள்ளே அவங்க பண்ணுற மாதிரி இருக்குது. இஃப் இட் எக்ஸீட் rupees 10,000 பட் டஸ் நாட் எக்ஸீட் rupees 25,000 அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட மதிப்பு அவ்வளோதான் இருக்குன்னா 100 ரூபாய் வாங்கினா ஓகே. 25,000 50,000 அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட வேல்யூ இருக்குது அப்படின்னு நினச்சாங்கன்னா 150 ரூபா வாங்கலாம். 50,000 மேலே போகும்போது 200 ரூபாய் வந்தால் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ப்ரொட்டஸ்டிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் இதே மாதிரி தான் 10,000 ரூபானா 50 ரூபா கலெக்ட் பண்ணலாம். 25,000 ரூபாய் மதிப்புள்ள இருக்குன்னா 100 ரூபாய் வாங்கலாம். 25,000 ரூபாயிலேருந்து 1 லட்சம்குள்ளே இருக்குது அப்படின்னா 150 ரூபா வாங்கலாம். 1 லட்சம் மேலே போதுன்னா 200 ரூபாய் வாங்கலாம். அப்போ ரெக்கார்டிங் டிக்ளரேஷன் ஆஃப் பேமெண்ட் ஃபார் ஹானர் 100 ரூபாய் வாங்கலாம். டூப்ளிகேட் ஆஃப் ப்ரொட்டஸ்ட்னா ஹாஃப் த சார்ஜ் ஆஃப் தி ஒரிஜினல் அவங்க வாங்கிக்கலாம். ஃபார் வெரிஃபையிங்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அட்டஸ்டிங்கோ இல்லை வந்து அத்தன்டிகேட்டிங்கோ இல்லை சர்டிஃபையிங் மாதிரியான விஷயங்களோ எக்ஸிக்யூஷன் ஆஃப் அன் இன்ஸ்ட்ருமெண்ட்னா 35 ரூபா வாங்கலாம். ஃபார் ப்ரெசென்டிங் எனி ப்ராமிசரி நோட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஹுண்டி ஃபார் அக்செப்டன்ஸ் ஆர் பேமெண்ட் ஆஃப் டிமாண்டிங் பெட்டர் செக்யூரிட்டினா 50 ரூபா வாங்குவாங்க. ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிங் ஓத் டு ஆர் டேக்கிங் அஃபிடவிட் ஃப்ரம் எனி பர்சனா 35 ரூபா வாங்கினா போதுமானது. ஃபார் ப்ரிப்பேரிங் எனி இன்ஸ்ட்ருமெண்ட் இன்டெண்டட் டு டேக் இஃபெக்ட் இன் எனி கண்ட்ரி ஆர் பிளேஸ் அவுட் சைட் இந்தியா இன் எனி சச் ஃபார்ம் லாங்குவேஜ் அஸ் மே conform to the law of the place where such deeds intended to operateனா 200 ரூபாய் வாங்கலாம். அதாவது அதர் கண்ட்ரி இன்வால்வ் ஆகுதுங்கிற மாதிரி தெரிஞ்சாவே லைக் 200 rupees வாங்கலாம். அதே மாதிரி ஃபார் அட்டஸ்டிங் எனி இன்ஸ்ட்ருமெண்ட்டோ டேக் இஃபெக்ட் இன் டு அ கண்ட்ரி ஆர் அவுட் சைடு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் அந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபார் சர்டிஃபைங் காப்பீஸ் ஆஃப் டாக்குமெண்ட் as a true per பேஜ் காப்பீஸ் ஆஃப் தி ஒரிஜினலாக இருக்கு ₹10 per பேஜ் மினிமம் 20 வரைக்கும் அவங்க கலெக்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ட்ராவல் பண்ணி போகிறாங்கன்னா கிலோமீட்டர் கணக்கு 5 ரூபாவா அவங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. இப்போ ரூல் 12ல் பார்த்தீங்கன்னா சீல் ஆஃப் நோட்ரி எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய டயாமீட்டர் எவ்வளோ இருக்குன்னா 5 சென்டிமீட்டர் மட்டும்தான் இருக்கணும்ன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. உங்கள் நேமு, அவங்க ஏரியா அண்டு ரெஜிஸ்டர்டு அவங்களுடைய நம்பர் எழுதுன மாதிரி இருக்கும், அந்த சீலில் இருக்கும். அப்புறம் அவங்களுடைய நார்மல் சீலை வச்சு அதில் கையெழுத்து போடுவாங்க, க்ரீன் இங்கில் கையெழுத்து போடுவாங்க. ரூல் 13ல் வந்து இன்கொயரி இன்டு த அலிகேஷன்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஆர் அதர் மிஸ்காண்டக்ட் ஆஃப் அ நோட்ரி. நோட்டில் இருக்கவங்க ஏதாவது ஒரு தவறான விஷயங்கள் செய்யும் பட்சத்தில் அவங்களுக்கான ப்ரொசீஜர் எப்படி ஃபாலோ பண்ணணும், அவங்க கம்ப்ளைண்ட் எப்படி எடுத்துக்கணும், அந்த எவிடன்ஸ் எப்படி
ஓரலாவோ டாக்குமெண்ட்ரியாக இருக்கும்போது அது எப்படி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அது எத்தனை நாளுக்குள்ளே அது வித்தின் 60 days ஆர்டினரி ஆஃப் த ரெசிப்ட் ஆஃப் த கம்ப்ளைண்ட்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று உறுதி செய்து இந்த ரூல். ஸோ எல்லாமே ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து உறுதி செய்து இந்த பர்டிகுலர் ரூல். ரூல் 17ல் ஆனுவல் பப்ளிகேஷன் ஆஃப் த லிஸ்ட் ஆஃப் நோட்டரிஸ், அதாவது நான் சொல்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஜனவரி மாதம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது எப்படி ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து டேப்லேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சீரியல் நம்பர், நேம் ஆஃப் த நோட்ரி, ரெசிடென்ஷியல் ப்ரொஃபஷனல் அட்ரஸ், குவாலிஃபிகேஷன்ஸ், அவங்க படிப்பின் தன்மை என்ன, ஏரியா விச் ஹி இஸ் அத்தரைஸ் டு ப்ராக்டிஸ், எதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், ரிமார்க்ஸ் ஏதாவது இருந்தால் இதே மாதிரி ஸ்ட்ரக்சரை தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றா டைம் இருக்கும்போது படித்து பாருங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நோட்ரிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ செய்யலாம் அண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நோட்ரிஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் யூனியன் டெரிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷனில் எவ்வளோ செய்யலாம் அப்படிங்கிறது பதிஞ்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாடாக இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் வந்து 1700 பண்ணலாம், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் 2500 பண்ணலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து யூனியன் டெரிட்டரிக்குமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ இருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்ம் 1 பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோகிராஃப் வச்சு என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி அவங்க என்ன சைடு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது சிவிலா இல்லை கிரிமினல் சைடா, டாக்ஸேஷனா, ரெவென்யூ கோட்ஸா, இல்லை வந்து இன்கம் டேக்ஸா, அசஸியா அதாவது இருந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ண சொல்லியிருந்திருக்காங்க. ஒவ்வொரு ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்னெல்லாம் ப்ரூஃப் கொடுக்கணும், டேட் ஆஃப் பர்த், ஆதார், பேன் கார்டு, கிராஜுவேஷனோட இது, அப்படி வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணது, அண்ட் பார் கவுன்சிலோடைய சர்டிஃபிகேட்ஸ், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த பார் கவுன்சில், கன்சர்ன் ஸ்டேட்டோடைய பார் கவுன்சில்கிட்ட இருந்தால் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இல்லை ப்ரிசீடிங் ஆஃபீஸர் ஆஃப் த கோர்ட் இல்லை ட்ரிபியூனல் வேர் த அப்ளிகன்ட் ப்ராக்டிசஸ் அஸ் அன் அட்வொகேட். ஸோ அட்வொகேட் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ்லையோ இல்லை வந்து ப்ரிசீடிங் ஆஃபீஸர் யாராவது இருக்கும் பட்சத்தில் அவங்ககிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை கண்டிஷனை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த ரூலில். ஃபார்ம் 2 இதே மாதிரி நோட்ரிஸ்ங்கிறது எப்படி ரிலீஸ் பண்ணணும், அவங்க டேட் ஆஃப் பர்த்து, அவங்களுடைய ஃபுல் நேம். ஃபார்ம் 2A வந்து ரெஜிஸ்டர் ஆஃப் நோட்ரிஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஃபார்ம் 2Bயில் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் பற்றி நான் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார்ம் 3ல் வந்து நோட்டிங் ஃபார் டிஸ்ஹானர், ஃபார்ம் 3A வந்து நோட்டிங் ஃபார் டிஸ்ஹானர். அதே மாதிரி ஃபார்ம் 4ல் வந்து ஃபார்ம் ஆஃப் ப்ரொடெஸ்ட் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் நான் அக்செப்டன்ஸ் பற்றின ஃபார்மேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார்ம் 4Aல ஃபார்ம் ஆஃப் ஆக்ட்ஸ் ஆஃப் ஹானர் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஃபார்ம் 5ல் வந்து ப்ரொடெஸ்ட் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் நான் அக்செப்டன்ஸ் வந்து ட்ராயி cannot be found. ஃபார்ம் 6 வந்து ப்ராமிசரி நோட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் நான் பேமெண்ட்டாக இருந்தால் இந்த ஃபார்மேட்டை தான் அவங்க ஃபாலோ பண்ணி அவங்களுடைய கையெழுத்து போடணும், விட்னஸ் வச்சு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஃபார்ம் 7 வந்து ப்ரொடெஸ்ட் ஆஃப் ப்ராமிசரி நோட் ஆர் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் நான் பேமெண்ட் when the maker, drawee or acceptor as the case may be cannot be found. Form 8 பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஆஃப் ப்ரொடெஸ்ட் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் பெட்டர் செக்யூரிட்டிக்காக இருக்கும் பட்சத்தில் இந்த ஃபார்ம் 8 யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணி அவங்க கையெழுத்து போடலாம். ஃபார்ம் 9ல் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆஃப் ப்ரொடெஸ்ட் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் பெட்டர் செக்யூரிட்டி வித் அக்செப்டர் cannot be found-ஆக இருக்கும் பட்சத்தில் இந்த பர்டிகுலர் 9th ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். 10th ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆஃப் நோட்டீஸ் ஆஃப் ப்ரொடெஸ்ட் டு ட்ராயர் டு பி கிவன் பை அ நோட்ரி அப்படி இருக்கும்போது இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணலாம். ஃபார்ம் 11 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபார்ம் ஆஃப் நோட்டீஸ் ஆஃப் ப்ரொடெஸ்ட் டு என்ரோசர் டு பி கிவன் பை தி நோட்ரி. ஃபார்ம் 12 வந்து ஃபார்ம் ஆஃப் நோட்ரியல் ஆக்ட் ஆஃப் டிக்ளரேஷன் ஹேவிங் பீன் மேட் பை எ பேயர் ஃபார் அ ஹானர். ஃபார்ம் 13 வந்து கம்ப்ளைண்ட், அதாவது நோட்ரி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ ஃபார்ம் 14 வந்து ஃபார்ம்ஸ் டு ரிட்டர்ன் டு பி சப்மிட்டட் பை அ நோட்ரி. ஃபார்ம் 15 வந்து நோட்ரியல் ரெஜிஸ்டர் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் தான் வந்து ஒவ்வொரு ஆனுவல்லையும் இயர்லேயும் வந்து ஜான்வரியில் இப்படி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரினிவல் ஆஃப் சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் டோட்டலாக 16 ஃபார்ம்ஸ் இருக்குது, டோட்டலாக 17 ரூல்ஸுங்க. நோட்ரிஸ்க்கு வந்து நான் சொன்ன அந்த ஃபார்ம்ஸில் இல்லாத பட்சத்தில் நோட்ரிக்கான எக்ஸிகியூஷன் ஆஃப் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் டீட்ஸ் பை நோட்ரிஸ் வந்து இட்ஸ் நாட் வேலிட். நோட்ரியோட போர்ட்டல் இது நான் லிங்க்கில் கொடுத்துட்றேன், நீங்கள் எல்லா லிங்க்கையும் நீங்கள் போய் ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க.
நோட்ரி செல்லோட முக்கியமான வேலை என்ன அப்படிங்கிற மாதிரி விஷயம் கொடுத்துருப்பாங்க. சஃபிஷியன்ட் ரீசன் ஆல்சோ கிராண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஏரியா ஆஃப் ப்ராக்டிஸ் டு த நோட்ரி பப்ளிக் ஆன் ரிசிப்ட் ஆஃப் தி அப்ளிகேஷன் ஃபார் த பர்பஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்க சென்னையில் இருந்திருக்கலாம், இல்லை பாம்பேயில் வந்து மேரி பண்ணி போயிருந்துருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்காக அவங்க வந்து டெல்லிக்கு போயிருந்துருக்கலாம். அப்போ 3 இடத்துலையும் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணும் பட்சத்தில் அதை ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடுவோட நோட்ரி செல்லோடையதுங்க இஸ் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, நான் லிங்க்கில் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா பார்த்த சாரதி தாஸ் வந்து பெட்டிஷனராகவும், ஸ்டேட் ஆஃப் ஒரிசா அண்ட் அதர்ஸ் வந்து ஆப்போசிட் பார்ட்டியாகவும் வந்திருக்காங்க. ஸோ இதில் 2 ஜட்ஜஸ் உட்கார்ந்த அமர்வில் வந்து இந்த கேஸ் நடந்திருக்கு. இதில் என்னன்னா சாதாரணமாக இப்போது பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வெல்விஷர்ஸ் மட்டும் வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா டாக்குமெண்ட்ரி ப்ரூஃபாக ஃபோட்டோகிராஃப் வீடியோ ரெக்கார்டிங் மட்டும் எடுத்துகிட்டு போத் பார்ட்டிஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கையெழுத்து போட்டுட்டு நோட்ரி பப்ளிக் முன்னாடி திருமணம் செஞ்சதாக சொல்லியிருக்காங்க. அந்த டிக்ளரேஷன் டாக்குமெண்ட்டை வந்து கோர்ட் வந்து ஏற்றுக்கலை. இது மீன்ஸ் டு பி நோ லீகல் டாக்குமெண்ட் அதர் வேலிட் ப்ரூஃப் ஆஃப் மேரேஜ் விச் இஸ் செட் டு பி ஹெல்டு on 19/4/2023 basing upon the purported self-declaration of the parties was made. Time and again courts across the country have echoed it in identical voice that notaries are neither authorized to issue certificates of marriage. So notaries are neither authorized to issue certificates of marriage nor they are legally entitled to notarize any signed declarations of marriage which is apparently beyond the scope of their functions prescribed under the section 8 of the Notaries Act 1852. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நோட்ரியோட வேலை கல்யாணத்தை பண்ணி வைக்கி சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக இல்லை, உங்களுடைய வேலை இது கிடையாது. செக்ஷன் 8 பிரகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சால் மட்டும் போதுங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து ரொம்ப அப்பட்டமாக சொல்லியிருக்காங்க. லீகல் ப்ராக்டிஸ் பை த நோட்ரிஸ் அ டிவிஷன் பெஞ்ச் ஆஃப் திஸ் கோர்ட் இந்த கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய கேஸ் வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி ராமகந்தா நாயக் வர்சஸ் இச்ஸ்ரீ ஹோபத்ரா ரிப்போர்ட்டட் இன் 2017 அதே மாதிரி தான். While this court adjudicating revision petition filed against the order maintenance of family court, marriage certificate issued by the notary was placed before it. The court had again remained the position of the declared of Rohit Kumara Bihera and denied the accept of such a certificate issued by notary. ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ்க்குலாம் நோட்ரி கொடுத்தது வந்து அது வந்து ஒத்துக்கப்படாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது அன்லாஃபுல் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவத்திலே வந்து சொல்லியிருப்பாங்க, த ஜாப் ஆஃப் நோட்ரி இஸ் டிஃபைன் அண்டர் நோட்ரி ஆக்ட். ஸோ இந்த வேலை என்னன்னா நோட்ரியோட சட்டத்திலேயோ நோட்ரியோட ரூல்ஸ்லேயே சொல்லப்பட்டிருக்கும் போது அதை தாண்டி நீங்கள் இந்த தேவையில்லாமல் மேரேஜ் அக்ரிமெண்ட்டு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் இன்வால்வ் ஆகிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து வார்ன் பண்ணியிருக்க கோர்ட்டு. அப்படி இருந்தும் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டிவோர்ஸ் வந்து இவங்களே வந்து பண்ணுறதாகவும் இருக்கட்டும், இல்லை இவங்களே வந்து ஒரு கையெழுத்து போட்டு வந்து மேரேஜ் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படணும் விதத்தில் வந்து நிறைய டிரான்ஸ்பரண்டான ஃபோரம்ஸில் வந்து இதை பற்றி நிறைய விழிப்புணர்வுகள் நியூஸ் பேப்பர் நியூஸில் வந்து நிறைய வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இது இன்னொரு கேஸு. இந்த கேஸோட பேர் என்ன, முகேஷ் விசஸ் ஸ்டேட் ஆஃப் எம்பி. கேஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸுங்க. ஹைகோர்ட் ஆஃப் மத்திய பிரதேஷில் நடந்த ஒரு கேஸு. இதை பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பொருள் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஒரு 5 நாள்லேயே ஓடி போயிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மேலே வந்து 420, 467 அண்ட் 46834 ஆஃப் ஐபிசியில் வந்து அவங்கள சார்ஜ் பண்ணுறாங்க அந்த கன்சர்ன் பர்சனை. ஸோ தெரிய வருது என்ன தெரிய வருது அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் கிடைக்குது. அந்த ஸ்டாம்ப் பேப்பரில் வந்து அந்த அரெஸ்ட் பண்ண நபருக்கும் அந்த அம்மாவுக்கும் வந்து திருமணமானதாக வந்து அவங்களுக்கு தெரிய வருது. அவங்களுக்குள்ளே வந்து ஒரு கிட்டத்தட்ட 1,50,000 ரூபாய் வந்து அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்குன்னு அப்படி தெரிய வருது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது கோர்ட்டுக்கு என்ன விஷயம் தெரிய வருது, அதாவது அந்த கன்சன்ட் ஆளு இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஆளுக்கு வந்து அந்த பொண்ணோடைய பேக்ரவுண்டோ அவருடைய ஆன்டிசிடென்ட்ஸோ எதுவுமே சுத்தமாக தெரியல. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொண்ணு பற்றி எதுவுமே பேக்ரவுண்டும் தெரியல, ஒன்றும் தெரியல. திருமணம் 5 நாள் 6 நாள் அந்த பொண்ணு காயத்ரி பாய் fled away from his house with all his belongings. சரிங்களா, இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், introduce காயத்ரி பாய் to the complaint for marriage and thereafter he does not know whereabout of Gayatri Bai. He is also not aware of the past antecedents of the Gayatri Bai, hence he is entitled to bail. ஆகக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க.
நேற்று பண்ண காயத்ரி with the complaint through notary who is not authorized to perform the marriage. The application has signed the marriage agreement as a witness, therefore he is not entitled to bail. Not only the accused person who has conspired the performing of forged marriage of the complainant, but the notary who executed the marriage agreement is also equally responsible in the case. The job of notary is defined in Notary Act. He is not supposed to perform marriage by executing documents அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட அந்த கன்சர்ன்ட் ஆர்டர் வந்து நீங்கள் படித்து பார்த்தாவே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இது ஒரு ஜட்ஜ்மெண்ட். சிங் லோதி விசஸ் ஸ்டேட் ஆஃப் எம்பி மத்திய பிரதேஷ். ஸோ இந்த கேஸ்லனா ஹிந்து லா படி தான் ஃபாலோ பண்ணும். ஹிந்துவோடைய முறைப்படி திருமணம் செய்வது தான் வந்து ஒரு முழுமையான ஒரு திருமணம். ஸோ வந்து ஹிந்து லா படி மேரேஜ் வந்து கான்ட்ராக்ட் கிடையாது. ஸோ மேரேஜஸ் cannot be performed by execution of a marriage affidavit வச்சு பண்ணுறது வந்து ஏற்றுக்க கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. மேரேஜ் லவ் மேரேஜ் பண்ணுறாங்கன்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டோ இல்லை வந்து அதுவும் பர்டிகுலர்லி ஹிந்துஸ்லேயே வந்து ஒரு சில ஆனந்த் மேரேஜ் ஆக்ட் இருக்குது 1909. அதுபடி பண்ணால் மட்டும்தான் மேரேஜ் வேலிடு. அஃபிடவிட்டில் எழுதுறது டிவோர்ஸ் வந்து முன்னாடி நோட்ரி கிட்ட பண்ணுறது எல்லாமே அக்செப்டட் மேரேஜ் கிடையாது. அதான் சொல்லியிருக்காங்க. நோட்ரிஸ் ஹவ் நெவர் பீன் அப்பாயிண்டட் அஸ் மேரேஜ் ஆஃபீஸர்ஸ். they cannot notarize an affidavit of marriage or divorce அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்தர் more divorce can be granted only by a degree of a court of a competent jurisdiction as per custom. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒன்று கோர்ட்டு மூலிமா டிகிரி வச்சு நீங்கள் டிவோர்ஸ் வாங்கலாம், இல்லைனா கஸ்டம் படி உடைய ஃபாலோ பண்ணி நீங்கள் டிவோர்ஸ் வாங்க முடியுமா தர, மற்றபடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மகாராஷ்டிராவோட கவர்மெண்ட் வந்து எவ்வளோ நோட்ரி வந்து அமௌண்ட் நோட்ரி பர்சனாக இருக்கவங்க எவ்வளோ அமௌண்ட் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்னதாக ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நோட்ரியோட லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்டுமே கவர் ஆயிருக்கு. ஆந்திர பிரதேஷ்லேருந்து ஹைதராபாத், பர்டிகுலர்லி அவங்க நேம் ஆஃப் த நோட்ரி என்ன, அவங்க ரெசிடென்ஷியல் வீட் அட்ரஸ் என்ன, அவங்க குவாலிஃபிகேஷன் என்ன, அவங்க எதில் வந்து ஏரியா ஆஃப் ப்ராக்டிஸ் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, எந்த இடத்துல இருந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதே மாதிரி எக்ஸ்பைரி எப்போ அந்த ப்ராக்டிஸ் எப்போ முடியுது அப்படிங்கிற கொண்டு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ